வேறப்படுது. நீ எப்படி இருப்ப? நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஆனா இந்த ஆபிரகாம் கிட்ட அப்படி சொன்ன ஆண்டவர் சொல்றா, இவனுக்கு பிள்ளை இல்லை, ஒன்றும் இல்லை. ஆண்டவர் ஆனால் ஆபிரகாம்னு பேசுறாரு. பேசும்போது ஆபிரகாம் என்ன கேட்குறா தெரியுமா? ஒரு கேள்வி கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறீங்க? யாரும் கேட்கல. நான் ஏன் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்பேன்? ஏன் ஆண்டவர் என்னை கூப்பிட்ட? அப்படிதான் கேட்பேன். அதுதான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை அழைத்திருக்கேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் அழைத்த தேவன் பாருங்க, இந்த 15 அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்றாரு. வாசிக்கும்போது வாசிக்கிறோம் 15:2. கர்த்தராகிய ஆண்டவரே. இப்போ கேள்வி கேட்கிறார் ஆண்டவர் ஆபிரகாம். அந்த 1ஆம் வசனத்தை இந்த காரியங்கள் நடந்த பின்பு, நல்லா கவனிங்க, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். ஆபிரகாமோட ஆண்டவர் பேசுகிறார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ என்ன செய்யாத, பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். இந்த வார்த்தை ஆண்டவர் சொன்ன போது ஆபிரகாம் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறா. இதெல்லாம் கேட்ட ஆபிரகாம் என்னங்க 2ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு ஆபிரகாம் கர்த்தரிடத்தில், ஆண்டவரே எனக்கு கேடகம் எனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிற, ஆனால் எனக்கு என்ன தரப்பார? கேள்வியை பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய ஆண்டவர் தானே நீ, எனக்கு புள்ள இல்லையே, நானும் சாராலும் வெறுமையாக தானே இருக்கிறோம், அடி எனக்கு என்ன தருவ அதை சொல்லு. அப்புறம் சொல்றாரு, அப்படி சொல்லிவிட்டு, ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவ? நான் இல்லை பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு. நான் என்ன இல்லாமல் இருக்கிறேன்? நான் சொல்கிறேன், இன்னைக்கு யாராச்சும் குழந்தை இல்லாமல் வந்திருந்தா நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பா. நீங்கள் இது வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்க மாட்டீங்க. ஆபிரகாம் பாருங்க, 100 வயசு ஆகும்போது கேட்குறான். 75 வயசில் இஸ்மாவேல் பிறந்த பிறகு ஆண்டவர் பண்ணுறாரு உடன்படிக்கை. ஆபிரகாம் நீ 100 வயசில் ஒரு குமாரனை உனக்கு தருவேன். 13 வருஷம் காத்திருந்தான். நான் சொல்கிறேன், இன்னைக்கு அடியனுக்கு என்ன தருவீர் கேளுங்க. நான் அவரை என்ன சொல்கிறேன், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நாங்கள் திருமணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, எங்களுக்கு குழந்தை இல்லை, ஒரு குழந்தைய தான். எத்தனை பேர் கேட்க போகிறீங்க? கேளுங்கள், உங்களுக்கு கொடுப்பா. நீங்கள் வெக்கப்பட்டுட்டு உட்காந்துன்னா ஆண்டவர் வெக்கத்தோடு இருப்பார். கேட்குறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிங்க ஆண்டவர் எனக்கு கொடுப்பான்னு சொல்லி? ஆனால் அந்த 3ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பின்னும் ஆபிரகாம் தேவர் எனக்கு புத்திரர் சந்தானம் அருளவில்லை, இதை என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறானே என்றார். எலியாசர் பொறுத்து பேசுகிறார். ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவ? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். கர்த்தரப்ப தான் சொல்றா, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை பலவும் கடற்கரை மணலை பலவும் இருக்கா. நான் இப்படியா இவனை ஆசீர்வதிக்க போறேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். எத்தனை பேர் கடந்து வந்திருக்காங்க? இந்த 4ஆவது மாதம் இந்த 7ஆம் தேதியில் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பா. நீ விசுவாசித்தா நீ தேவனுடைய மகிமையை காண்பா. நீ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுமன் ஆண்டவா சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். அவர் சொன்னார். அந்த 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறான். அவர் சொல்கிறார் பாருங்க, சொல்கிறான், கர்த்தராக ஆகாத காரியம் உண்டோ? உற்பத்தி காலத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்போது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். பாருங்க எவ்வளோ அழகா சொல்றாரு. ஆண்டவர் நான் பிள்ளை இல்லாதவனா இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நினைவு கூர்ந்தார், நான் ஒரு காலத்தில் வரப்போறேன், அன்னைக்கு மனைவி ஒரு குமாரன் அணைத்து கொண்டிருப்பார். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசத்தோடு வந்திருக்கீங்க? நீங்கள் விசுவாசத்தோடு இருந்தால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு குழந்தைய தருவா. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பா. நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்ற நான் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். அவன் அவர் சொல்லும்போது சொன்னான், ஆபிரகாம் ஆண்டவர் சகல காரியத்தில் என்ன செஞ்சாரான்? சகல காரியத்தில் எதுலேயுமே அவனுக்கு குறவை வைக்கல. எல்லா காரியத்தையும் பாருங்க, கேட்குற கேள்வியில் பார்க்கணும். கர்த்தாவே அடியனுக்கு நீ ஆண்டவர் சொல்றாரு. ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அந்த வார்த்தை அவனுக்கு உண்டான போது ஆண்டவரா, ஆபிரகாமே நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் பலன்
இந்த வார்த்தை சொன்னா பார்த்தான், ஆண்டவர் இப்படி சொல்கிறாரா, சரி அப்போ நான் என்ன கேட்கணும், ஆண்டவரே அடியனுக்கு நீ என்ன செய்ய வர. எனக்கு எத்தனை பேர் கேள்வியோடு வந்திருக்கீங்க, ஆண்டவர் எனக்கு என்ன தரப்போறான்னு எத்தனை பேர் கேள்வியோடு வந்திருக்கேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பா. நீங்கள் கேட்குறத நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியுமா முடியாதா? முடியுங்கிற மட்டும் கை வைத்தோட அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லையா, கர்த்தரை எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவா, அவர் செய்யாமல் இருக்கவே மாட்டார். எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க வல்லவரார்கள். சகல காரியத்தில் ஆபிரகாம் ஆசீர்வதித்தாரா. ஏன்னு கேட்டால் ஆதியாகமம் 24 அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது வயசுண்டு இப்போ என்ன வயசு ஆயிடுச்சு ஆபிரகாமுக்கு? கிட்டத்தட்ட 100 வயசு ஆக போகுது. ஆபிரகாம் வயசென்று முதிர் வயதானான். ஆபிரகாமை கர்த்தர் சகல எதுவுமே குறை வைக்கல. அவனுக்கு என்ன தேவையோ, என்ன பொருள் வேணுமோ, என்ன ஆசீர்வாதம் வேணுமோ, என்னென்ன உலகத்தில் ஆசீர்வாதங்களோ அத்தனையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். ஏன்னு கேட்டால் அவர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு யாராக இருக்க வேணா உத்தமனார், நீ உண்மையாக இருந்தால் போதும், கர்த்தருடைய ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பி வந்திருக்கீங்க? கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவன். நம்ப வேணும், நம்பினா தான். ஏன்னா வேதம் சொல்லுது 22ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தில் வாசிக்கும் போது வாசிக்கிறோம். 22ஆம் அதிகாரம் 17 வசனத்தை 17, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எப்படி சொல்கிறாரு? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. நல்லா கவனிக்க வேண்டாம். ஆபிரகாம் சொல்கிறார் ஆண்டவர் அந்த வசனத்தில், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். உன் சத்துரு பாருங்க, தங்கள் சத்துருக்களின் வாசல்களை கொள்வார்கள் என்றார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினா உன் சந்ததிக்கும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் ஆண்டவர் யார் பேரில் சொல்கிறாரு? என் பேரில் உனக்கு ஆணையிடுறப்பா. ஒரு சந்ததி என்னை ஆசீர்வதிக்க போகிறேன். பூமியில் உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் அப்படி தான் சொன்னார். இன்றைக்கி ஏன் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம்னாக்க, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படுகிறது கிடையாது, நேரத்தோட ஆண்டவரை தேடுறது கிடையாது, சத்தத்தை கேட்கறது கிடையாது. ஆபிரகாம் ஆண்டவர் சார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினா உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும். ஈசாக்கு நிமித்த 127 நாடில் உள்ள ஜனங்கள். அன்னைக்கு எலிசபெத் மகாராணி மறிக்கிறதுக்கு முன்னாடி லண்டனில் ஒருத்தர் கேட்டாராம், நீங்கள் உங்கள் தேசம் ஆசீர்வாதமாக இருக்குது, காரணம் என்னன்னு கேட்டபோது எலிசபெத் மகாராணி பைபிளை தூக்கி வச்சான், இதுதான் எங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதம். ஏன்னா நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசத்துக்காக, எங்கள் தேசத்தில் இருக்க ஜனங்கள் ஜெபிக்கிறாங்க, எங்கள் லண்டன் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டுன்னு சொன்னாங்களாம். ஏன்னு கேட்டால் ஜெபிக்கிற பிள்ளையில கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரெண்டு கைதை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உறங்குறவெல்லாம் ஒரு அல்ல சொல்ல பார்க்கலாம். கர்த்தருக்கு நம்ம என்ன செய்ய வேணும்? நன்றி சொல்ல வேணும். அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த உபகாரங்கள் கர்த்தருக்கு நீங்கள் நான் என்ன செய்யணும்? நன்றி சொல்ல வேணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்கள் மன்னித்து ஆமென் ஆமென் ஆமென். குற்றங்கள் மன்னித்தாரே, நோய்களை
படுகொலையே நீட்டாரே, ஜீவன நீட்டாரே, படுகொலை நீட்டாரே, ஜீவன நீட்டாரே, செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு, கிருபை இரக்கம் மணிமூடி, கிருபை இரக்கங்களாம் மணிமூடி சூட்டுகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மையா திருப்தியாக்குகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளாம் திருப்தியாக்குகிறார், செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்மாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு, ஆத்மாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. என்ன சொல்லணும்? எத்தனை பேர் நன்றி சொல்கிறோம்? ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக எத்தனை பேர் நன்றி சொல்கிறோம்? நம்ம சிலர் ஆண்டவர் நன்மை செஞ்சுற நன்றியே சொல்ல மாட்டோம், மறந்துடுவோம், ஆண்டவரை மறந்துடுவோம். என்று அவர் செய்த நன்மையில் சந்தோஷமாக இருப்போம், ஆண்டவரை மறந்துடுவோம். நான் சொல்கிறேன், ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக காலையிலே எந்திரிச்சு அவருக்கு நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா. ரெண்டு கையும் தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா. ரெண்டு கையும் சொல்லுவோம், ஹல்லேலூயா. அடியனுக்கு என்ன தருவேன்? நான் கேட்குறேங்கள, நான் வந்து எனக்கு என்ன கொடுப்பீங்க? கொடுப்பார். நிறைவான கரைத்த ஆண்டவர் கொடுப்பார். அவர் நமக்கு சகலத்தையும் தர வல்லவர். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீ கடந்து வந்திருக்க நீங்கள் நிறைவான கரைகளால் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்ல பார்க்கலாம், ஹல்லேலூயா சொல்ல பார்க்கலாம், இல்லையா? நான் ஆபிரகாம் எப்படி ஆசிரியப்பேன்? நீ ஆசீர்வாதமாகவே இருப்பான். உன் பேரை நினைச்சவே பெருமைப்பட்டேன். பாஸ்டர் மேத்தி ஐபிஎஸ்சி ஸ்தாபனத்து தலைவர். அவர் அநேகருக்கு தெரியாது. இந்த ஆர்எஸ்எஸ் காரெலாம் ஒன்று சேர்ந்துச்சா அவர் பேரில் ரிப்போர்ட் எழுதி எங்கே பார்த்தாலும் வால் புஷ் வச்சுட்டாங்க. பாஸ்டர் மேத்தி பாஸ்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அம்பத்தூரில் எங்கே பார்த்தாலும் அவர் பேர் தான் இருக்குது. அப்போ தான் அவசனா துன்பார்க்க கூட என் பேரை பெருமைப்படுத்துகிறான் பாரு. ஹல்லேலூயா. நான் அதான் ஆண்டதுடா அவன் பேரை நினைச்சதே துன்மார்க்கில் கொண்டு சரி உங்கள் பேரை பெருமைப்படுத்துவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு ஆகாத ஆளை கொண்டு தான் ஆண்டவர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவான். எத்தனை பேர் விசுவாசத்தோடு இருந்திருக்கேன்? நான் அப்படி தான் நம்புவேன். ஏன்னா ஆண்டவர் அப்படி தான் செய்வான். உங்களை யார் வேணான்னு சொல்கிறாங்களோ அவங்கள கொண்டே உங்களை சொல்ல வைப்பான். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் கேட்குற கேள்வி என்ன? அடியனுக்கு நீ வாசிங்க 15 அதிகாரம் 2 வசனம் 1 வசனத்தை வாசிங்க. 15:1. இந்த காரியங்கள் கொஞ்சம் இருமா நீர்மா சகோதர பக்கத்தில் ஒரு ஆள் வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்ன வந்துச்சு? கர்த்தருடைய வார்த்தை எப்போ வந்துச்சா? நம்மளும் தரிசனம் காக்குறோம். எப்படி தரிசனம் காக்குறோம்? சாத்தான் கொண்டு வரான். என்ன சொல்கிறான்? பசையா ராத்திரியில் தூங்க முடியல, கெட்ட கனவு வருது. ஏன்னு கேட்டால் கர்த்தரவன் கூட இல்லை.
கர்த்தர் உன் கூட இருந்தாக்கா தரிசனத்தில் பேசிக்கிட்டே இருப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாத்தான் இருந்தால் கெட்ட கெட்ட கனவு தான் வரும், தூக்கம் வராது, பல சிந்தனையில் கொண்டு வந்து நம்மளை கெடுத்துக்கிட்டே இருப்பான். ஆனால் தேவன் நம்மளோட இருந்தால் தரிசனத்தில் பேசிக்கிட்டே இருப்பான். நம்ம செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்ய நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். தேவன் சரியான வழியில் நம்ம நடத்துவான். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாக்கி, வாசிக்கும் போது நல்லா கவனிங்க, நிப்பாட்டி வாசிக்கூடாது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில், ஏன்னா அங்கே தான் புள்ளி வச்சிருக்கார். எங்கே புள்ளி வச்சிருக்காரு? உண்டாக்கி, அங்கே தான் வச்சிருக்கார். அப்படி வாட்சி பழகணும், அப்போ தான் நல்லா இருக்கும். வாசிங்க. அவர் ஆபிரகாமே நீ பயப்பட, என்ன சொல்லிட்டாரு அங்கே? என்ன வச்சுட்டாரு? ஆமாம், பயப்படாத, நீ பயப்படாத. நம்ம சொல்கிறோம்னா, ஏன்டா நீ பயப்பட, தைரியம் அப்படா, நான் அப்பா இருக்கிறேன் போடா. பிள்ளை எவ்வளோ தைரியப்படுத்துகிறோம். அப்போ ஆபிரகாம் சில காரியங்களை பயந்ததுனால ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு எப்படி இருக்கிறேன்? கேடகம். நான் யார் உனக்கு? கேடகம். நீ பயப்படாத. கேடகம்னா என்னன்னு தெரியுமா? எத்தனை பேர் கேடகம் பார்த்துருக்கீங்க? சமாதான சிஸ்டர் பார்த்துருக்கேன். வேற யார் பார்த்துருக்கா? யாரும் பார்க்கல. ரூபி பார்த்துருக்கு. ரைட்டு. கேடகம்னா என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். கேடகம்னாக்கா இட்லி சட்டில் இருக்க இருக்கு, சண்டை படையில் பிடிச்சிக்கிற பார்த்துருக்கீங்களா? அடித்தா அது என்ன செய்யாது? நம்ம மேலே படாது. அப்போ யார் உன் மேலே என்ன தெரிஞ்சாலும் உன் மேலே என்ன செய்யாது? படாது. அதான் நான் கேடகம், நான் உன்னை மறைச்சி வச்சுருக்கேன், நான் உனக்கு மறைவாக இருக்கிறேன். நீ என் செட்டின் அடிகளில் இருக்கிற, என் செட்டின் நிழலில் நீ இருக்கிற, உன்னை யாருமே தொட முடியாது. நான் உனக்கு கேடகம், நான் உன்னை மறைத்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு நான் கேடகமும் அப்புறம் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். நான் சரியான பலாக்கிரமசாலி, நீ கவலையப்படாத. ஏன்னா நீ சும்மா உட்காந்துருப்ப, நான் யுத்தம் பண்ணுவேன். நீ பார்த்துருப்ப. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் சும்மா உட்காந்துருங்க, ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு வந்திருக்கீங்க? அப்படி உள்ளவங்கள ஒரு அல்ல சொல்ல பார்க்கலாம். ஆமாம், ஜெபம் பண்ணாதீங்க, பைபிள் படிக்காதீங்க, பாடாதீங்க, சும்மா உட்காந்துருங்க. ஆண்டத்தில் நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நான் உங்களுக்கு, நீ சண்டை படாத, நீ ஜெபம் பண்ணு, பைபிள் படி, வேதத்தை வாசி, தேவ சொந்தம் உட்காந்து காத்திருந்து ஆண்டவனுக்கு விண்ணப்பம் பண்ணு, அவர் யுத்தம் பண்ணுவா. நீ போய் சண்டை பண்ண, நான் சண்டை பண்ணுறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தருக்கு யுத்தம் வந்த போது பெலிஸ்தர் மேற்கொண்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்களை. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஓடி போய் தேவ சமூகத்தில் சொன்னாங்க, ஆண்டவரே அவங்க எல்லாம் ஆயுதத்தோடு யுத்தம் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு ஆயுதம் கூட இல்லையே, நாங்கள் எப்படி ஆண்டவரை யுத்தம் பண்ணுவோம்னு சொல்லி இஸ்ரவேல் ஒரு மனதோடு போய் உட்காந்து ஜெபம் பண்ணாங்களா. ஆண்டவர் சொன்னாரா, நீங்கள் சும்மா இருங்க, நான் யுத்தம் பண்ணுறேன். நீங்கள் சண்டை போடாங்க, நான் யுத்தம் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை. தேனீக்கள் அனுப்புனாராம். தேனீக்கள் எல்லா இராணுவத்தையும் கொத்த தொடங்கின போது எல்லா இராணுவம் தங்களுடைய ஆயத்தை போட்டு தேனீக்களை தடவிக்கிட்ட ஓடி போயிட்டானா. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்ய, உடனே அந்த துப்பாக்கி அதெல்லாம் பழைய ஆயுதங்களை எடுத்துட்டு இவங்க யுத்தத்துக்கு புறப்பட்டாங்களா. நான் சொல்கிறேன், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்கினா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன கொடுக்க போற சொல்ல. ஆண்டவரே, நான் என்ன நம்பி வந்திருக்கேன், நீ தான் எனக்கு கொடுக்கணும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. அது விசுவாசித்தான். ஆண்டவர் செய்வா, ஆண்டவர் உயர்த்துவா, என் பேரை பெருமைப்படுத்துவா, எனக்கு சந்ததியை தருவா, என்னை ஆசீர்வதிக்க போறா, நான் ஆசீர்வாதமாக இருக்க போறேன். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்? வேதத்தில் வாசிக்கும்போது, சந்ததியை ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்க ஊரான இந்த எலியாசர் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறானே என்றார். அதுக்கு ஆண்டவர் சொன்னார், அந்த வசனத்தில் வாசிக்கும்போது, அவர் அவனை வெளியே அழைத்து கொண்டு போய், நீ வானத்து அண்ணாந்துப்பா, நட்சத்திரங்களே என்ன என்ன கூடுமானால் என்ன கூடுமானால் என்ன செய்ய, அதை என்னன்னாரு. பாருங்க, சந்ததி விபோதமாக இருக்கான். அப்புறம் நான் கடற்கரை மணலை போலாம் சந்ததி இருக்கும் என்றார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 13:16.
பாருங்க, உன் சந்ததி எப்படி இருக்கா? கடற்கரை மணலை விட்டுட்டாரு. இப்போ என்ன சொல்றாரு? உன் சந்ததி எப்படி இருக்கா? பூமியின் தூளை போல இருக்கும், புழுதியை போல இருக்குமா? புழுதி ஆராய்ச்சி என்ன முடியுமா? இப்படிதான் நான் பெருக பண்ண போறேன், இப்படித்தான் நான் அவனை ஆசீர்வதிக்க போறேன். ஆபிரகாம் என்ன செஞ்சிருப்பாரு? அம்மா, என் பிள்ளைங்க எவ்வளோ ஆக போகுதா, எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பா, 100 வயசு ஆக போகுது, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருப்பா, தேவ சமூகத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பா. ஏன்னா கர்த்தரை விடாமல் பலியிட்டு கொண்டு கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்த மனுஷன். அதனால தான் ஆண்டவர் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் பூமியின் உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியோ என்னப்படும். யாரையா பூமியின் புலிதை என்ன முடியும்? என்ன முடியாது. அதை போல தான் சந்ததி ஆசீர்வதிக்க போற. நீ அப்படித்தான் நீ ஆசீர்வாதமாக இருக்க போறா. கடந்து வந்து அன்பு தேவ பிள்ளையில இன்னைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க. ஏன்னா ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. ஆபிரகாம் யாரா? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க அவர் தீர்க்கதரிசின்னு? பிள்ளைங்க எவ்வளோ அழகாக பைபிள் படிக்கிறீங்க. அப்படித்தான் படிக்கணும் பைபிளை. வாசிங்க 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த மனுஷனுடைய மனைவியை அனுப்பிவிடு. அது யாரு? அபிமெலேக்கர் மேற்கொண்டார்கள். இவன் சொன்னா ஆபிரகாம் சாரார்கிட்ட நீ என்ன சொல்லணும்? சகோன்னு சொல்லுன்ட்டான். அவன் சொல்லிவிட்டா, சகோன்னு சொல்லிவிட்டா. அபிமெலேக்கர் மேற்கொண்டு சாரால கொண்டு போயிட்டாங்க. சாரால் பார்க்க ரொம்ப அழகுள்ளவலாம். ராத்திரி ஃபுல்லாக ஆண்டவர் அபிமெலேக்கரை தூங்க விடலை, ராஜாவை தூங்க விடலை. அவனோட யுத்தம் பண்ணினார் ஆண்டவர். இப்போ சொல்கிறார் ஆண்டவர், அந்த மனுஷனுடைய மனைவி அவனத்திற்கு அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும் படிக்க அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவனை அனுப்பி இருந்தா நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவாய். எவ்வளோ அழகா சார். ஆபிரகாமை தொடாதப்பா, மனைவியை தொடாத. அவன் யார்? தீர்க்கதரிசி, உனக்காக வேண்டுதல் செய்கிறவன், உனக்காக பரிந்து பேசுகிறவன், உன் ஆத்மாவுக்காக வேண்டி பரிந்து பேசுகிறவன். அவனை நீ தொடாத, அவன் மனைவி அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆன சொல்றா, தொட்டா நீ சாகவே சாவாய். 18ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க. ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன், பாருங்க, ஆபிரகாம் தேவனை நோக்கி என்ன செஞ்சாரா? வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியும் வேலைக்காரரையும் குணமாக்கி பிள்ளை பெரும்படி அனுகிரகம் எல்லாத்தையும் அடைச்சி போட்டார். நீ ஆபிரகாமை தொட்டதுனால உன்னை என்ன செஞ்சிடறேன்? எல்லாத்தையும் ராஜாவை ஆளுக்கிற எல்லாத்தையும் அடைச்சி போட்டான். எல்லா வாசலையும் அடைச்சிட்டார். சொல்கிறான், அவன் தீர்க்கதரிசி, உனக்காக வேண்டுதல் செய்கிறவன், முழங்காலில் நிற்கிறவன், உன் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவன், உன்னை உயர்த்துக்கிறதுக்கு அவன் முழங்காலில் நின்று தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறவன். அவனை நீ தொட்டா சாகவே சாவாய். ஆபிரகாம் அவன் தீர்க்கதரிசின்னு ஆண்ட சொன்னதுனால இப்போ என்ன சொல்றா? ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்போது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியும் அவன் வேலைக்காரியும் குணமாக்கி பிள்ளை பெருபடி அனுகிரகம் செய்தார். ஜெபம் பண்ண பிறகுதான் கர்த்தர் வாசலை திறந்தார். அச்சட்ட ஊழியக்காரனை யாரும் தொற்றாதீங்க. வார்த்தையினால் கூட நீங்கள் தொற்றக்கூடாது. தொற்றா கர்த்தர் எல்லாத்தையும் அடைச்சி போட்டுருவார். அப்புறம் நீங்கள் முறையிட்டு தான் உட்காந்துருக்கணும். ஏன்னுட்டா முழங்காலில் நின்று ஒவ்வொரு ஆத்மாவுக்காக வேண்டுதல் செய்கிறவன், அவன் வேண்டுதல் செய்யும்போது தான் கர்த்தர்களுக்கு அற்புதம் செய்கிறவன். அதுதான் அவர் சொல்லும்போது சொன்னால், அந்த வசனத்தில் வாசிக்கும் போது, ஆதி அவத்தில் வாசிக்கும் போது என்ன வாச்சா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தானே 75 வயசில். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னால், 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது நம்ம எப்படி வாசிக்கிறோம் வாசிங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. நான் உன் பேர் என்ன செய்வேன்? உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ யாராக இருப்ப? ஆசீர்வாதமாக இருப்பாய். எத்தனை பேர் நம்பி வந்திருக்கீங்க? எல்லாரும் எழுந்து நிற்பமா? நான் சொல்கிறேன், ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றா, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். கடந்து வந்திருக்க அன்பு தேவ பிள்ளையில, நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கீங்க. இந்த 4ஆவது மாதம் இந்த 7ஆம் தேதியில் வந்திருக்க நீங்கள், வேதம் சொல்லுது, சத்தியத்தில் வாசிக்கும்போது 7 என்று சொன்னால் பரிபூர்ணம் என்று சொல்லுது.
ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர வேண்டும். நான்